வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்மபூஷன் மனித தெய்வம் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்புல வெள்ளி அன்று வெளியான படைத்தலைவன் படத்தோட திரைவிமர்சனத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஊர்ல தானே இருக்கு நம்ம வேலூடையான சண்முக பாண்டியன் அவர்கள் சகாப்தம் மதுரை வீரன் படத்திற்கு பிறகு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா வாங்க பார்த்துடலாம். இந்த படத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜி.கே. தேவி கருமாணி தேட்டரில் நான் பார்த்தேன். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே கேப்டன் அவர்களை தான் காட்டுறாங்க. கதாநாயகி வந்தவனையே சாப்பாடை விட்டு எழுப்புனது, அதுக்கு பிறகு சாப்பாடை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னது, ஒருத்தனோட இழப்புக்கு இந்த நாடே அழுவுதுன்னா இந்த நாட்டுக்கு நல்ல தலைவன் அப்படின்னு ரமணா டயலாக்கை மிக்ஸ் பண்ணி கேப்டன் அவர்களோட இறப்புக்கு வந்த கூட்டத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே, இந்த காட்சிகளை பார்க்கும்போதே நம்ம கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் காட்சி வச்சுருந்தாங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, சண்முக பாண்டியன் அவர்களோட அப்பா வட்டிக்கு அவருடைய சொந்தக்கார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. சொந்தக்காரனா அவருடைய தங்கச்சியே இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. வட்டிக்கு பணம் வாங்கினதை திருப்பி கொடுக்காதனால அவர் ரொம்பவே கேவலமான முறையில் ட்ரீட் பண்ணுறாரு. அவரை வட்டிக்கு கொடுத்த பணத்தை திருப்பி தராதனால அவருடைய அப்பாவை தண்ணி கூட கொடுக்காம வெயிலில் நிற்க வைக்கிறாரு. வேலு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் பணத்துக்காக 2-3 இடத்துல போய் கேட்குறாரு. அவங்களாம் வந்து பணத்தை தர மறுக்கிறாங்க. இவருடைய ஃப்ரெண்டு தான் 25,000 பணத்தை கொடுக்குற மாதிரி இந்த திரைப்படத்தில் காட்சி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சொந்தக்காரர்கிட்ட பணத்தை வாங்கினா எந்த லெவலுக்கு அவங்க அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையில் ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் இயக்குனர் யு அன்பு அவர்கள் இந்த படத்தோட காட்சியை வச்சிருப்பார். இந்த படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களோட அப்பாவும் சரி, சண்முக பாண்டியன் அவர்களும் சரி, இந்த படத்தில் வந்து அந்த சீன் ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் நடிச்சிருப்பாங்க. இவருடைய கடனை எப்படியாவது அடைச்சாகணும் வேலு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுக்குறாரு. நம்ம ஏனையை வந்து ஷூட்டிங்கில் நடிக்க வச்சா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அவர் ஐடியா சொல்கிறாரு. ஷூட்டிங்கில் போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, ஏனையை வேணால் நான் வந்து விற்று தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏனையை வந்து புல்ல மாதிரி நாங்கள் வளர்க்குறோம், அதனால் ஏனையை வந்து விற்கிற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கோவில் திருவிழாவிலையும் கல்யாண ஃபங்க்ஷன்லேயும் உங்கள் ஏனையை வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஏனையை வச்சு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒருத்தர்கிட்ட 25 வருஷம் லைசன்ஸோடு இந்த ஏனை இருக்கிறதுனால இந்த ஏனையை வச்சு 2.5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம். அதில் பாதி வருமானத்தை இவருடைய சொந்தக்காருக்கு நான் தரேன், அதனால் இந்த ஏனையை எப்படியாவது என்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருங்கன்னு சண்முக பாண்டியன் அவர்களோட அப்பாவோட சொந்தக்கார்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஏனையை வந்து எப்படியாவது இவர்கிட்ட வாங்கணும்னு பிளான் பண்ணுறாரு. கடனுக்காக இந்த ஏனையை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு சண்முக பாண்டியன் அவர்களோட அப்பா சொல்கிறாரு, ஈவு இறக்கமே இல்லாத உன்ன மாதிரி ஆளுக்கு தான் இது வந்து ஏனை, ஆனால் எனக்கு வந்து என் பொண்டாட்டி வயிற்றுல சுமக்காத இன்னொரு புள்ள அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என் பொண்டாட்டி வகுத்துல சுமக்காத புள்ள. இந்த ஏனையை பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் நிற்க வைக்கிறாங்க. இந்த ஏனைக்கு மதம் பிடிக்க வைக்கணும் அப்படின்னு அவருடைய சொந்தக்காரர் வந்து பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரியே மதம் பிடிக்க வச்சு கல்யாண ஃபங்க்ஷனில் 30 பேரை இந்த ஏனை வந்து அடிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. சண்முக பாண்டியன் அவர்களே பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இந்த சீன் வச்சுருப்பாங்க. இந்த சீன் வந்து படத்தில் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்பவே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த படத்தில் இந்த காட்சி இருந்தது. இதற்கு பிறகு ஏனைக்கு வந்து மதம் பிடிக்கல அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, அது வரைக்கும் இந்த ஏனை வந்து போலீஸ் அதிகாரியோட கேம்பில் தான் இருக்கும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் ரொம்பவே வந்து அலைய விடுறாங்க. 2 லட்ச ரூபா பணத்தை கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல்
இவருடைய சொந்தக்காரர்கிட்ட தான் இந்த 2 லட்ச ரூபா பணத்தை வாங்குறாங்க. இந்த பணத்தை இவர்கிட்ட வாங்காதீங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் வந்து வேற வழியே இல்லாமல் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு 2 லட்ச ரூபா வாங்குறாங்க. சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவர் அப்பா கிட்ட வந்து டீயை கொடுக்குறாரு. டீயை கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் புள்ள வந்து சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல, டீ எடுத்துன்னு வந்து எனக்கு தெரியா அப்படின்னு அழுதுட்டு உன்னை அடிச்சே கொண்டுடுவேன், ஓடி போயிடு அப்படின்னு அவர் சொல்லுவார். இதை அந்த டாக்டர் பார்த்துட்டு ஒரு யானை மேலே இப்படி ஒரு பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்னு காரில் ஏறுங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் டீசல் காசு 600 ரூபாவை சண்முக பாண்டியன் அவர் கொடுக்குறாரு. அதெல்லாம் வேண்டாம், கலரும் பண்ணு மட்டும் வண்டியை நிறுத்தி வாங்குங்க. அந்த கலரை பண்ணியை வாங்கி இவங்க 3 பேருக்கு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் ஒரு வசனம் சொல்கிறாரு, எங்கள் அப்பா கிட்ட நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னேன், அதுக்கு எங்கள் அப்பா வெட்டினரி டாக்டராக என்னை ஆகிட்டாரு. வாய் பேச முடிஞ்ச மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்க்கறத விட வாய் பேச முடியாத மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது தான் உண்மையான வைத்தியம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதற்கு பிறகு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு கேம்புக்கு போகிறாங்க. உங்கள் ஏனை ஓடி போயிடுச்சு அப்படின்னு போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு. சாதுவாக இருந்த வேலு கதாபாத்திரத்தில் முதல் முறையாக அவர் சண்டை போடுற மாதிரி இந்த படத்தில் காட்சி வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு வேலு அவருடைய ஏனையை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழுமையான கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேலு ஏனையை தேடி போகும்போது ஒடிஷாவில் அவர் ஏனையை பலி கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஒடிஷாவில் மாடியும் மனுஷங்களையும் பலி கொடுத்தா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையே இந்த படத்தில் ஒரு கொடூரமான வில்லன் கதாபாத்திரத்தில் கருடன் கேஜிஎஃப் கருடன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த ஊரையே வந்து இந்த மாதிரி பண்ண வச்சு மூட நம்பிக்கையை உருவாக்குறாரு. ஏனையை பற்றி நிறைய கதைகள் வந்திருக்கு. கும்கி படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சில பேர் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்த விதம் வந்து ரொம்ப வந்து ஸ்லோ மோஷனில் இருக்குது அப்படின்னு கூட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து ஏனையை தேடுற கதையை ஸ்லோ மோஷனில் தான் கொண்டு போக முடியும். அந்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டான முறையில் இந்த படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி தான் வந்து இயக்குனர் வந்து ஒரு யதார்த்தமான முறையில் கொண்டு போயிருக்காரு. வேலு ஃபோட்டோவை காட்டி தலையை வந்து யார் எடுக்கிறீங்களோ எப்போவுமே ரேட்டை வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அவங்களே வந்து என்ன ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவருடைய ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, எங்கள் ப்ரொஃபஸரை வந்து போய் பாரு, அவர் தான் வந்து உன்னை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் ரமணா ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ரமணா கதாபாத்திரத்தில் வராரு. யோகி சேது அவர்களையும் இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கோட் படத்தை விட இந்த படத்தில் கேப்டன் அவர்களை ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து கேப்டன் அவர்களை வந்து இவ்வளோதான் குண்டா இல்லை என்ன கேட்டிங்கன்னா, இந்த கதாபாத்திரத்தில் நடித்தவரோட ஃபோட்டோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப குண்டா இருந்திருக்காரு. அதனால் கேப்டன் அவர்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மேட்ச் பண்ணும்போது அவர் ரொம்ப வந்து குண்டா இருக்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஆனால் கோட் திரைப்படத்தை விட இந்த படத்தில் அவரை ரொம்ப ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அவருடைய ஃபேஸை வந்து யதார்த்தமான முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காட்சியை பார்க்கறதுக்காகவே திரையரங்குகளில் இப்போ ரொம்பவே அதிகமான கூட்டம் வருதுன்னு நிறைய அப்டேட்டுகள் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் வந்து சில குறைகள் வந்து இருக்குது. ஆனால் இந்த படத்தோட குறைகளை நீங்கள் யாரும் பார்க்காதீங்க. இந்த படத்தோட கதையை இயக்குனர் யு அன்பு அவர்கள் ரொம்பவே வந்து நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், அவருடைய அப்பா கதாபாத்திரத்தில் கஸ்தூரி ராஜா தனுஷ் அவர்களோட அப்பா தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கதாபாத்திரத்தில் அவர் ரொம்பவே ஒரு யதார்த்தமான முறையில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் 3 சண்டை காட்சிகள் வச்சுருக்காங்க. சண்டை காட்சிகளில் பார்த்தீங்கன்னா இவர் உண்மையிலேயே சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த சகாப்த மதுர வீரன் இந்த 2 திரைப்படங்களை விட இந்த படத்தில் சண்டை காட்சி ரொம்பவே வந்து பிரமாதமான முறையில் பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகளில் அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி தான் அவர் பேஸ் எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்திருக்காரு. அவருடைய கண்ணு வந்து கேப்டன் மாதிரியே தான் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
ஏன்னா எப்பவுமே எந்த கதாநாயகன் இருந்தாலும் சண்டை போடும்போது வந்து முகத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இவரும் இந்த படத்தில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலேயும் கேப்டன் அவர்களோட ஒட்டு வச்ச தங்க கோணம் பாடலை சண்டை காட்சிகளில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சண்முக பாண்டியன் அவர்கள் சண்டை போடும்போது இந்த பாடலை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் வரும்போது திரையரங்குகளில் கைத்தட்டி தான் கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட சண்டை காட்சி இருந்தது. 3 சண்டை காட்சிகளையும் சண்முக பாண்டியன் அவர்கள் பூந்து விளையாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் இருந்தது. இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில் 3 பாடல்கள் இந்த படத்தில் வருது. லாஸ்ட்டில் ஒரு சண்டை காட்சியில் ஒரு பாடலை வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சண்முக பாண்டியன் அவர்களோட அறிமுகத்தில் ஒரு பாடலை வைக்கிறாங்க. அந்த பாடலும் சரி, அதே மாதிரி ஓமுகத்தை பார்க்கலையே, இந்த 3 பாடல்களுமே ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா ஓமுகத்தை பார்க்கலையே இந்த பாட்டோட டியூன் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்ச அசுரன் திரைப்படத்தோட பாடலை அப்படியே வந்து காப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே நிறைய அப்டேட்டுகள் வெளியாச்சு. இந்த பாட்டை கேட்கும் போது நமக்கே தெரியுது அப்படின்னு அசுரன் படத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த டியூனை வந்து அப்படியே இசைஞானி இளையராஜா அவர்கள் காப்பி அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் என் டியூனை வந்து காப்பி அடிச்சிட்டாரு இளையராஜா அப்படின்னு எந்த ஒரு கேஸும் போடலை. ஆனால் இந்த பாடலை வந்து அப்படியே தான் காப்பி அடிச்சிருக்காங்க. நம்ம கேட்கும் போதே நமக்கு தெரியுது. இதே இசைஞானி இளையராஜா அவர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருப்பாரு. என் பாடலை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, என் பாடலோட டியூனை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து நஷ்டஈடு கேட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்பும் யதார்த்தமான முறையில் இயக்குனர் யு அன்பு அவர்கள் நடிக்க வச்சிருக்காரு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே இயக்குனர் யு அன்பு அவர்கள் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே எல்லாரையும் ரொம்ப சிறப்பான முறையில் நடிக்க வச்சிருந்தாரு. இந்த படைத்தலைவன் படத்தை குடும்பத்தோடு எல்லாரும் போய் ஒரு தடவை பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை இல்லை 2 தடவை கூட போய் பார்க்கலாம். இந்த படத்தை 2 வாட்டி நான் பார்த்தேன். இந்த படம் வந்து போரே அடிக்கலை என்ன கேட்டிங்கன்னா. இந்த படத்தை 2 வாட்டி பார்க்குற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. அதே மாதிரி இந்த படம் வந்து திரையரங்குகளில் இப்போ நல்லாவே வந்து ரெஸ்பான்சிபிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1 கோடி வசூல் சாதனையை பண்ணியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இந்த திரைப்படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 கோடி வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் கூட்டமாக இந்த படத்தை போய் பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னதான் சில குறைகள் இருந்தாலும் கேப்டன் அவர்களோட இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்காரு. அதனாலேயே இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே போய் பார்க்குறாங்க. சண்டை காட்சி ஒரு அற்புதமான முறையில் பண்ணியிருக்காரு. அதனாலேயே இந்த திரைப்படத்தை எல்லாரும் போய் பார்க்குறாங்க. யாமினி சந்தர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டூயட் சாங்கெலாம் எதுவுமே வைக்கலை. இந்த படத்தோட கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி யாமினி சந்தர் அவர்களை நடிக்க வச்சுருக்காங்க. இயக்குனரும் நடிகருமான ஏ வெங்கடேஷ் இந்த படத்தில் டாக்டர் கதாபாத்திரத்தில் இவர் தான் நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், அருள்தாஸ் மற்றும் பலர் இந்த படைத்தலைவன் படத்தில் நடிச்சிருக்காங்க. கேஜிஎஃப் கருடன் அவர்கள் தான் மனுஷங்களையும் மிருகங்களையும் நரபலி கொடுக்குற வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் தான் நடிச்சிருக்காரு. இயக்குனர் என்ன சொல்லி கொடுத்தாரோ இந்த கதாபாத்திரத்தில் அவர் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஸ்டோரி டைரக்ஷன் இயக்குனர் யு அன்பு அவர்கள், படத்துக்கு மியூசிக் இசைஞானி இளையராஜா அவர்கள், இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் சினிமாஸ் இவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் படத்தோட திரை விமர்சனம் காணொளியில் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த காணொளியில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கொடுத்துருக்கிற இந்த திரை விமர்சனம் காணொளியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க.